இந்த ரிபப்ளிக் டே சேல்ல ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல 25,000 ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் போன் வேணும்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த 25,000 ரூபாய் செக்மெண்ட்ன்றது ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டுங்க. இந்த இடத்துல ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் போனை உங்களால சூஸ் பண்ண முடியும். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இதுவே சரியான ஆப்ஷனாகவும் இருக்கும். இதுல நான் சொல்ற வரிசையில் எந்தெந்த போன் யாருக்கு சூட் ஆகுதோ அவங்களா அதை சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து நீங்க கார்டு ஆஃபர் அவைல் பண்ணி தான் பர்டிகுலராக நிறைய ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸை எடுத்துக்க முடியும். அதனால உங்கள்கிட்ட இருக்குன்னா ஓகே, இல்லைனா ஃப்ரெண்ட்ட வாங்கி வச்சுக்கோங்க, தேவைப்படும். இப்போ இந்த செக்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போகிறது நத்திங் ஃபோன் 3A. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம், எனக்கு மற்றதெல்லாம் அப்புறம் தான் அப்படின்னீங்கன்னா இந்த ஃபோன் ஒரு பர்ஃபெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதில் உங்களுக்கு 6.7 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸ் லெவல்லையும் எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. டிஸ்பிளேவோ ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இதோட கேமரா சைடு வரும்போது இங்கே 50 MBக்கான மெயின் சென்சாரோட சேர்த்து 50 MBக்கான 2x டெலிஃபோட்டோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயும் 32 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் டெலிஃபோட்டோ ஆப்ஷன் நல்லா இருக்கு. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், ஏன்னா அவங்களோட அப்டேட் அப்படி. இது இல்லாமல் இந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது ஸ்னாப்டிராகனோட 7S Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால பெர்ஃபார்மன்ஸில் பெரிய குறை இருக்கிற மாதிரிலாம் தெரியாது. அதுக்காக ரொம்ப பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஆனால் என்ன பெட்டராக கிடைக்கும்னா இதில் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். இதில் 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு டுவெல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட், மெஜாரிட்டி ஆஃப் 5G பேண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். ஆனால் 5000 mAh பேட்டரி வச்சு ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 8.5 மணி நேரம் வரலையுமான SOT எதிர்பார்க்கலாம். ஒரு பெஸ்ட் பேட்டரி லைஃப் வேணும்னா இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபெஸ்டிவல் சேலில் கார்டு ஆஃபர்லாம் போக 22,500 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்க முடியும். இதே ப்ரைஸிங்கில் உங்களுக்கு எனக்கு பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா போக்கோவோட X7 Pro ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான், உங்களுக்கு 1.5K பேனலும் கூட. இதில் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா கொடுத்துருந்தாலும் இதோட மெயினான ஹைலைட் என்னன்னா இங்கே மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8400 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் அரைஸ் பண்ணுறதுக்காக மேஜரான சேஞ்சஸ் பண்ணிருக்கிறதுனால என்னதான் போட்டு அடின்னு அடிச்சாலும் மேஜரான ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் இந்த போன்ல கிடையாது. ஒரு வழியா 60 FPS இருந்து 90 FPS சொல்லியுமான சப்போர்ட்டை BGMIல இப்ப கொடுத்துருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய குறை சொல்ற மாதிரி இல்லை. இதுல என்ன குறையா இருக்குன்னா இங்க கேமரான்னு வரும்போது மேஜரான எதிர்பார்ப்புகள் எதுவும் வச்சுக்காம பார்த்தீங்கன்னா ஓகேவான பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு அடுத்தது சொல்ல போகிற ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயும் உங்களுக்கு பெஸ்ட்டான கேமரா கிடைச்சிரும். ஆனால் இந்த கேமராவை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு IP69க்கான ரேட்டிங்கும் கிடைச்சிரும். பேட்டரி சைடு வரும்போது உங்களுக்கு ஒரு மேஜரான பம்ப் கொடுக்குற மாதிரி ஓவராலாக ஒரு 10 மணி நேரத்துலேருந்து 10.25 மணி நேரம் வரலியமான பேட்டரி லைஃப் கொடுக்குற மாதிரி 6550 mAh வரலியமான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 90 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடைச்சிரும். இதோட பிரைசிங்னு பார்த்தோம்னா 21,999 ரூபாய் ஃப்ளிப்கார்ட்ல கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு கிடைக்கும். இதே எனக்கு கேமரா தான் முக்கியம் இந்த செக்மெண்ட்ல, மத்ததெல்லாம் அப்படி இப்படி இருந்தா கூட ஓகேன்னு எதிர்பார்க்கறீங்கன்னா விவோவோட T4 Pro ஒரு சரியான ஆப்ஷனா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 யூஸ் பண்ணிருக்காங்க. இதை வச்சு உங்களுக்கு 60 FPS சொல்லியமான சப்போர்ட்டை BGMIல எதிர்பார்க்கலாம். கேமிங் சென்ட்ரிக்கா இந்த போனை லான்ச் பண்ணல, ஆனா என்ன சென்ட்ரிக்கா லான்ச் பண்ணிருக்காங்கன்னா கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 50 MBக்கான சோனியோட IMX882 சேர்த்து 3x டெலிஃபோட்டோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல மேஜரான ஹைலைட்டே இந்த 3x தான். இதுல எடுக்கிற பிக்சர்ஸோட குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்ல வரும்போது உங்களுக்கு 32 MBக்கான சென்சார் ஓரளவுக்கு நல்ல அவுட்புட்டை கொடுக்குது. இது இல்லாமல் இதோட பேட்டரி லைஃப்னு வரும்போது இந்த போன்ல உங்களுக்கு 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஓரளவுக்கு நல்ல பேட்டரி லைஃபை உங்களால் எதிர்பார்க்க முடியும். டுவெல் ஸ்பீக்கரு, 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்பிளே, இதெல்லாமே இதோட பாசிட்டிவ். இது இல்லாமல் இந்த முறை இதில் உங்களுக்கு IP69 ரேட்டிங்கோட சேர்த்து 4 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் டிராபேக்னு பார்த்தோம்னா இது ஃபுல் ஃபிளஜ்டு பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஃபோன் கிடையாது. UFS 2.2 சப்போர்ட் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்றதான் இதோட குறையா இருக்கு. இதே பிரைசிங்லேயே எனக்கு ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கா ஒரு ஃபோன் வேணும்னா ஐக்யூவோட Neo 10R ஒரு சரியான ஆப்ஷனா இருக்கும். என்னன்னா இந்த முறை உங்களுக்கு 8GB 128GB வேரியண்ட்டை 25,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான பிரைசிங் இல்லைனாலும் இதுல என்ன பர்ஃபெக்டா இருக்குன்னா உங்களுக்கு கேமிங் சென்ட்ரிக்கா இந்த போனை புஷ் பண்றீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரி ஸ்னாப்டிராகனோட 8S Gen 3 யூஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம இதுல உங்களுக்கு 1.5K ஃபிளாட் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இந்த முறை ஆரிஜின் OSம் கிடைக்க போகுது அப்படின்றதுனால
உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் டுவெல் ஸ்பீக்கரு 6400 mAh பேட்டரி இது எல்லாமே இதோட பாசிட்டிவ். இதில் என்னப்பா நெகட்டிவ் இருக்குன்னு கேட்டால் இதில் உங்களுக்கு கேமரா வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக அப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அது இல்லாமல் இந்த ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் கோளாறாக இருக்குது. இன்னும் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் குறைஞ்சிருந்தா நல்லா இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா நம்ம சேனலில் Realme P3 Ultraக்கும் IQ Neo 10 கம்பேரிசன் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட சிமிலரான ப்ரைஸிங்கில் இருக்கும்போது அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, எஸ், ரியல்மியோட P3 Ultra இப்போ 23,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து 22,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு ஒரு 3,000 ரூபாய் கம்மியாகவே இதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸோட சேர்த்து IP69 ரேட்டிங்கும் கிடைச்சிரும். இந்த Realme P3 Ultra பொறுத்த வரைக்கும் 6.8 இன்ச்சுக்கான 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக்கோட Dimensity 8350 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. இதோடு சேர்த்து 6000 mAh பேட்டரியும் 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாலும் பேட்டரி லைஃப் IQ Neo 10 கம்பேர் பண்ணும்போது சிறப்பாக இருக்காது. ஆனால் கேமரா சைடு வரும்போது உங்களுக்கு IQ Neo 10 கம்பேர் பண்ணும்போது இங்கே சென்சார் சைஸ் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த ஃபோன்லேயும் உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், டுவெல் ஸ்பீக்கர் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பிரைசிங்லேயே கிடைக்குது. இதே பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கா எனக்கு OnePlusலேருந்து ஒரு ஃபோன் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா OnePluஸோட நாடு CE5 உங்களுக்கு சரியான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Full HD AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு P3 Ultraல பார்த்த அதே மீடியாடெக்கோட Dimensity 8350 யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு 90 fps ல இருந்து 120 fps சொல்லியமான பெர்ஃபார்மன்ஸை நீங்க எதிர்பார்க்கலாம் கேமிங்ல. பேட்டரி சைடு வரும்போது 7100 mAh பேட்டரி கொடுத்து இது வழியா ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலேயே உங்களுக்கு SOT கொடுக்கிற மாதிரி ஒரு நல்ல பேட்டரி லைஃப் CE5 ல கிடைச்சிரும். சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேஜரான சாஃப்ட்வேர் அப்டேட் இதுல கிடைச்சிருது. ஆனா இங்க என்னப்பா குறையா இருக்குன்னு கேட்டா கேமரா அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. இதோட சேர்த்து இந்த ஃபோனில் உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக ஒரு குறையாக படுது. சரி, இப்போ OnePlus Nord CE5 விட்டுருவோம். இந்த செக்மெண்ட்டில் எனக்கு கேமராவும் நல்லா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், ரெண்டும் பேலன்சிங்காக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ரியல்மியோட P4 Pro ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு 1.5K வளைவான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, AMOLED டிஸ்பிளே. இதில் பிரைட்னஸ் லெவல்னு பார்க்கும்போது இது வரைக்கும் சொன்ன எல்லா ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போதும் இதில் ஓவராலா ஹை பிரைட்னஸ் மோட்ல அதிகமான பிரைட்னஸ் லெவல் கிடைக்குது. இதோட சேர்த்து இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 யூஸ் பண்ணிருக்காங்க. இதை வச்சு உங்களால 144 fps சொல்லியமான கேமிங்கை புஷ் பண்ண முடியும். ஆனா 144 fps அப்படின்றது கொஞ்சம் ஹைப்னு எடுத்துக்கிட்டா கூட 120 fpsல ஓரளவுக்கு நல்ல கேமிங்கை நீங்க எதிர்பார்க்கலாம். இதுக்காக உங்களுக்கு ஹைப்பர் விஷன் சிப்னு எக்ஸ்ட்ரா சிப்பும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உங்களுக்கு 7000 mAh பேட்டரியும் 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இதை வச்சு 9 மணி நேரத்துலேருந்து 11 மணி நேரம் வரலியமான SOTயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பேட்டரி லைஃப்லையும் குறை இருக்கிற மாதிரி தெரியல. UFS 3.1 சப்போர்ட்டும் கிடைச்சிருது. இது இல்லாமல் கேமரா சைடு வரும்போது நான் அடிஷ்னலாக டெலிஃபோட்டோ லென்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கலப்பா, நான் கொடுக்கறது 1-2 தான் கொடுப்பேன், அதை ஒழுங்காக கொடுப்பேன்னு சொல்கிற மாதிரி பிரைமரி 50 MBக்கான மெயின் சென்சாரு OASஓட கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியோட. இது இல்லாமல் ஃப்ரண்ட் கேமராலையும் உங்களுக்கு 50 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் வந்து இந்த பிரைசிங்ல இருக்கிற மற்ற ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணும்போது சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த ஃபோன்லேயே உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. டுவெல் ஸ்பீக்கரு, நம்பர் ஆஃப் 5G பேண்ட்ஸ் எல்லாமே இதுலயும் பெட்டரா இருக்கு. ஸோ 25,000 செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான ஆல்ரவுண்டர் வேணும்னா ரியல்மியோட P4 Pro 23,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு பிளிப்கார்ட்ல கிடைக்குது. கார்டு ஆஃபர்லாம் போக ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கு. அப்புறம் இதே பிரைசிங்ல இன்னும் ஒரு சில ஸ்மார்ட் போனை பத்தி இப்ப பேசுவோம். விவோட T4 20,000 ரூபாய்க்கு கீழே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப கார்டு ஆஃபர்லாம் போக 20,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுல மேஜரான ஹைலைட் என்னன்னா 7300 mAh பேட்டரி கொடுத்து ஒரு பெஸ்டான பேட்டரி லைஃப் கொடுத்திருந்தாலும் இதுல நிறையவே காம்ப்ரமைஸ் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கரு, கேமரா குவாலிட்டி அந்த அளவுக்கு சிறப்பா இல்லைன்னு சொல்ற மாதிரி இருந்தாலும் எனக்கு பட்ஜெட் டைட்டா இருக்கு, 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல விவோ தான் வாங்குவேன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த போனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க சாம்சங் சைடு வந்தோம்னா சாம்சங்கோட F56 ஒரு ஆப்ஷனா இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் இப்ப 22,000 ரூபாய்க்கு பிளிப்கார்ட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல மேஜரான ஹைலைட் என்னன்னா எக்ஸினோஸோட 1480 ப்ரீவியஸ் மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பெட்டரா தெர்மலை மேனேஜ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இங்க கிடைக்கிற கேமரா அவுட்புட் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே வீடியோ கிரியேஷனுக்காக ஏதாவது ஒரு போன் பாக்குறீங்கன்னா சாம்சங்ல இருந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜ் இந்த போன் வழியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா இதுல என்னப்பா குறைன்னு கேட்டோம்னா 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 45 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் சார்ஜர் பாக்ஸ்ல வரப்போறது இல்ல. இதோட சேர்த்து இந்த போன்ல உங்களுக்கு பழைய டைப் அதே வாட்டர் டிராப் டார்ச் தான் கொடுத்துருக்காங்க. சின்னலாம் பெருசா இருக்கு. எனக்கு அவுட்டேட்டட் டிசைனா
இருந்தாலும் பரவாயில்ல, சாம்சங்ல இருந்து தான் வேணும்னா இந்த போனை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன பெஸ்டான ஆப்ஷனை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சாலும் அடுத்து இன்னும் ஒரு பெஸ்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா ஸ்மார்ட் போனோட லிங்க்குமே இங்கேயே இருக்கு. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.